ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்தாச்சு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போயிட்டு tnpsc.gov.in அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து அஃபிஷியல் பேஜ், அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபிஷியல் பேஜ்க்கு வந்து வந்துடுவோம். இதில் தான் நம்மளோட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வந்திருக்கு, புதுசாக என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, லேட்டஸ்ட் ரிசல்ட் என்ன, ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் எல்லாமே என்ன ஆகும், இதில் தான் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி அந்த வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் சாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறமா ஓஎம்ஆர் ஷீட் சாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கீழே என்ன இருக்கும், ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்குலாம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேஜ் என்ன ஆகும், இப்படி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகும், நம்ம ஆன்சர் ஷீட் இப்படி எழுதுவோம், இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுத போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சு உங்களோட, அதாவது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்குள்ளே நம்மளால் அடிக்க முடியுதா, ஷேட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் பேஜ்லேயும் செகண்ட் பேஜ்லேயும், அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி அதை ஃபுல்லாக படித்து நீங்கள் இப்போ என்ன ஆகலாம், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேராக இருக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட், அந்த ஓஎம்ஆர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற டவுட் வந்து அவங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பேக் நம்ம அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து வந்துடுச்சா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற பார்த்துடலாம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்டர்டு யூசர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் நியூவாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போனதுக்கப்புறமா ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை வந்து என்ன பண்ணுறோம், என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ லாகின் ஐடி என்ட்ரு பண்ணியாச்சு, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியாச்சு. அதே மாதிரி கேப்சர் தெரியுற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 10+2 என்ன 12 அப்படின்ற போட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட டேஷ்போர்டு, நம்மளோட அஃபிஷியல் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் தான் நம்மளோட ப்ரொஃபைல், நம்ம என்னென்ன அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற எல்லாமே என்ன ஆகும், இதில் வந்து ஷோ ஆகும். இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருந்ததுக்கு அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் எங்கே வந்து நான் ரெஜிஸ்டர் நம்பர் செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ரெஜிஸ்டர் நம்பர் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், குரூப் 4ஓட நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்துருச்சு, பட் குரூப் 1ஓட ரெஜிஸ்டர் நம்பர் இன்னும் வரல. ஏன் அப்படின்னா, அது வந்து இன்னும் வெரிஃபை பண்ணலை அவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வரும். ரெஜிஸ்டர் நம்பர் வந்தால் மட்டும்தான் உங்களால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அந்த எக்ஸாம் உங்களால் எழுத முடியும். ஸோ நீங்களும் உங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு. ஓகே, எனக்கு ரெஜிஸ்டர் நம்பர் வந்துருச்சு, எப்போ ஹால் டிக்கெட் வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நியூஸ் வந்ததா அப்படின்னா, ஆமாம், ஜூன் 1க்கு மேலே ஹால் டிக்கெட் வரும். அது எதில் செக் பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்த ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் வந்து ஷோ ஆகும். இது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும், வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத்.